ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடா விருந்தோ கல்யாண விருந்தோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, திருப்தியாக சாப்பிட்டு இந்த சோம்பு சர்பத் மட்டும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு செரிமான்மின்மை, கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இந்த ஒரு சோம்பு சர்பத் மட்டும் கையில் இருந்தால் போதுங்க, அட்டகாசமாக என்ஜாய் பண்ணி எந்த விருந்தையுமே சாப்பிட முடியும். அது என்னென்னு பார்க்கலாமா? சோம்பு சர்பத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. இது ஒன்ஸ் நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். எவ்ரி சண்டே இதை குடிச்சு என்ஜாய் பண்ணலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் சோம்பு, 1 கப் கல்கண்டு எடுத்துக்கலாம், 4 கிராம்பு, 4 பச்சை ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதை கொட்டி லைட்டாக அந்த சூட்லேயே ஒரு பரட்டிக்குங்க. ஜஸ்ட் ஒரு அரோமா வந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே கல்கண்டையும் சேர்த்து நீங்கள் வந்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் அதில் கொஞ்சம் துகள்கள் இருக்க தான் செய்யும். இதை வந்து ஒரு சல்லடையில் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு திப்பி இல்லாமல் இருக்கும். அதனால் அரைச்ச பொடியை இந்த மாதிரி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சலிச்ச பொடியை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப் டு 20 to 25 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அரோமா போகாது, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சோம்பு சர்பத் பொடிக்கான அந்த ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதாங்க. இது ஒவ்வொரு வாட்டி இதை திறக்கும்போது அவ்வளோ கமகமகமன்னு வாசனையாக இருக்கும். இது அப்படியே வாயில் போட்டு மெல்லன்னு சாப்பிடலாம். அவ்வளோ வாய் மணக்க இருக்கும். அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். ஓகே, இந்த பொடியை வச்சு எப்படி சர்பத் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிளாஸில் இந்த பொடி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு கிளாஸுக்கு சும்மா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் லெமன், பெரிய லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே நன்னாரி சர்பத் ஒரு கிளாஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நன்னாரி சர்பத் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்ல கூலண்ட்டாக இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து நீங்கள் வெறுமனே தண்ணி மிக்ஸ் பண்ணியும் தாராளமாக குடிச்சிக்கலாம். இது கூட இல்லைனா சோடா மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள் ஒரு வாட்டி. அட்டகாசமாக இருக்கும். பயங்கர கிக்காக சூப்பராக இருக்கும். அது மாதிரி சோடா மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இல்லைனா நார்மல் தண்ணி விட்டும் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சோம்பு பொடியை வந்து கடைசியாக பரிமாறும்போது கொஞ்சமாக ஃப்ரெஷ் புதினா இலைகள் சேர்த்து கொடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இதை நீங்கள் வந்து கொதிக்க வச்சு சூடான டீயாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சோடா சேர்த்தும் எடுத்துக்கலாம், நார்மல் தண்ணி சேர்த்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாம் உங்களோட விருப்பம் தாங்க, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பட் இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். சோம்பு சர்பத்துக்கான இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ எப்படி சாப்பிட்டாலும் சரி, அஜீரணன்றது உங்களுக்கு வரவே வராதுங்க. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.